நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யோக முத்திரைகளில் ஒன்றான பூதி அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லைனா ஆக்ரகண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோக முத்திரை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யோக முத்திரையை செய்கிறதால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடல் பகுதி எல்லாமே அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அடல்ட் விமன் இவங்க ரெண்டு பேரையும், அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம உடம்புல 50% மேலாக பார்த்தீங்கன்னா நீர் தான் இருக்குது. அதாவது இப்போ அடல்ட் மென், ஸோ வயது வந்த ஒரு ஆணோட உடம்புல பார்த்திங்கன்னா 60லேருந்து 65% பார்த்திங்கன்னா நீர் இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா அடல்ட் விமனுக்கு 50லேருந்து 60% பார்த்தீங்கன்னா நீர் இருக்குது. ஸோ அதாவது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ரத்தம் இது மாதிரி பகுதியில் அதிக நீரால் ஆனது, இப்போ எலும்பு அதெல்லாம் குறைவான நீரால் ஆனது. ஸோ இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ பிளட்டில் பார்த்தீங்கன்னா 90% நீர் தான் இருக்கும் ரத்தத்தில். இதுவே இப்போ எச்சில் கண்ணீர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 99% நீர் இருக்கும். இதுவே நீங்கள் எலும்புகள்னு பார்க்கும்போது அதில் குறைவான அளவு தான் இருக்கும். இப்போ தசைகள்லாம் அதில் ஒரு கிட்டத்தட்ட 60% மேலே நீர் இருக்கும். இதுவே நீங்கள் இப்போ எலும்புகள் 30% தான் இருக்கும். ஃபேட்டி டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ கொழுப்பு சதைகள் அங்கே பார்த்தீங்கன்னா நீரோட சதவீதம் குறைவாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம உடம்புல பெரும்பாலான அளவு எவ்வளோ, அதாவது பாதிக்கும் நம்ம எடையில பாதிக்கும் மேலான எடை இப்போ ஒரு 60 கிலோ இருக்காங்கன்னா 30 கிலோவுக்கு மேலே நீர் தான் இருக்குது. ஸோ இந்த யோக முத்திரையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நீர் பகுதி, அதாவது நீரால் ஆன பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதாவது இப்போ கண் எரிச்சல், ஸோ கண்ணீர் இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் தான் அதிகமாக இருக்குது. எச்சில் இது மாதிரி கண் எரிச்சல், அதே மாதிரி சிறுநீரகத்தை பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறுகளை பார்த்தீங்கன்னா நீக்குது. அதேமாதிரி மூத்திரப்பை கோளாறுகள் நீக்குது. ஸோ பொதுவாக சொல்லப்போனால் நம்ம அதாவது நாடி நரம்புகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணுது. முக்கியமாக ஹார்மோன்கள்னு சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்குன்னு ரத்த குழாய்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவும் நாளம் இருக்காது. நாளம்னா இந்த ரத்த குழாய் மாதிரி தமனி சிரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா பிளட்டில் கலந்துரும். எங்கே அது திடீர்னு ஒரு பார்த்தீங்கன்னா சுரக்கும். ஸோ அதாவது ஒரு ஹார்மோனும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதாவது கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் பார்த்தீங்கன்னா சுரக்குது. ஸோ அந்த சுரப்பிகள், அதாவது சுரப்பிகள் சுரக்கிறது தான் நம்ம ஹார்மோன் சொல்கிறோம். ஸோ அதாவது நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கிறத நம்ம இந்த ஹார்மோன் சொல்லுவோம். இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி பண்புகள் இருக்கும். இப்போ இன்சுலின் அப்படின்னு சொல்ல போனால் அது ரத்த சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல் பண்ணும். ரத்தத்தை ரத்தத்தில் இருக்கிற அந்த சர்க்கரை குளுக்கோஸ் பொறுமையாக பார்த்தீங்கன்னா செல்கள் மூலமாக எரிக்க வச்சு அதை கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதுதான் வேறு எதுவும் கிடையாது. அதாவது பயன்படுத்துகிற சர்க்கரையாக குறைவான வேகத்தில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும். அது அந்த ஹார்மோனில் குறைபாடு வரும்போது என்ன சொல்கிறது, நமக்கு அந்த நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுவே தைராய்டு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தொண்டை பகுதியில் இருக்குது. அந்த தைராய்டு சுரக்கிறது நம்ம தைராய்டு ஹார்மோன் சொல்லுவாங்க. அந்த தைராய்டு நிறைய நோய்கள் பார்த்தோன்னா தைராய்டு குறைபாடல், அதாவது ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு அதிகமான என்ன ஆகும் குறைவான என்ன ஆகும்னு சொல்லிட்டு பல நோய்கள் உண்டாக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அது மன வளர்ச்சி முக்கியமாக பாதிக்கப்படும். தைராய்டு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு, அதாவது சரியான அளவில் இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி செக்ஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஆண் ஹார்மோன்கள், அதாவது மேல் செக்ஸ் ஹார்மோன் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸோ மேல்னால் ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீமேல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துலேயுமே 3 ஹார்மோன் இருக்குது. ஸோ அதுவும் முக்கியமானது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயற்கை ஹார்மோன்லாம் இருக்குது. இதேமாரி கார்டிசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்லாம் இருக்குது. அட்ரினல் கார்டிகாய்டு ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அதாவது நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு தேவைப்படும் போது சுரக்கும் அது. ஸோ இப்போ ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குன்னா அது பார்த்தீங்கன்னா பெண்ணோட அந்த மகப்பேறு காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போது அந்த தசைகளை விரிவடை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பயன்படும். இது மாதிரி ஒரு ஹார்மோனுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல்பாடு கொண்டதாக இருக்கும். ஸோ அது குறைபாடு வரும்போது பல பிரச்சனைகள் வரும். இப்போ ஆண்களில் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்லாம் குறையும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஆண்களுக்கான அந்த ப்ராப்பர்ட்டிலாம் குறையும். ஸோ அதனோட பண்புகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா குறைபாடு இருக்கும். அதேமாதிரி பெண் ஹார்மோன்லேயும் எஸ்ட்ரோஜன் குறையும் போது அவங்களுக்கான அந்த
பெண்ணுக்கே உரிய பண்புகள்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து குறையும். ஸோ வந்து இது மாதிரி வந்து ஒரு ஹார்மோனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பண்புகள் இருக்கும். ஸோ இது மாதிரி ஹார்மோன்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிறுநீர் பை, மூத்திர பைன்னு சொல்லுவாங்க, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யுது. அதில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை வந்து சரி செய்யுது இந்த ஹார்மோன், இந்த இந்த யோகாசனம். சரிங்களா? ஸோ வந்து முக்கியமாக வந்து இந்த யோகாசனம், அதாவது இதனோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூதி, அப்படி இல்லைன்னா வந்து ஆக்ரகண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யோக முத்திரையை செய்யறதால மிக சிறப்பான பலன் கிடைக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் இது ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து அதாவது புத்தி கூர்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஞாபக சக்திக்கும் புத்தி கூர்மைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ வந்து புத்தி கூர்மை, ஸோ வந்து ஷார்ப்பாக வந்து செயல்படுறது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா இந்த யோக முத்திரை செய்யறதால வந்து இன்னும் மேம்படும். ஸோ இது மாதிரி வந்து நிறைய சிறப்பான பலன்களை கொண்ட இந்த யோக முத்திரை, அதே யோக முத்திரையோட வந்து பலன்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம். இது எப்படி செய்யலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இந்த யோக முத்திரை வந்து எப்படி செய்யலாம், ரொம்ப வந்து ஒரு எளிமையான யோக முத்திரை, ஆனால் வந்து இந்த மிக சிறப்பான பலன்கள் வந்து தரக்கூடிய ஒரு யோக முத்திரை. ஸோ என்னன்னா இந்த 2 கைகளிலுமே இதை செய்யலாம். ஸோ வந்து என்னன்னா நம்ம கையோட வந்து பெருவிரலையும் சுண்டு விரலையும் வந்து இணைக்க வேண்டும். மற்ற 3 விரல்களை வந்து பார்த்தா வந்து விரிச்சு இருக்க வேண்டும். ஒன்றா சேர்த்துக்கூடாது, விரிச்சு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த யோக முத்திரை இது வந்து செய்யறது வந்து மிக சுலபமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மிக சுலபமான ஒரு யோக முத்திரை. சரிங்களா? ஸோ வந்து 2, அதாவது கட்டை விரலையும் சுண்டு விரலையும் இணைக்க வேண்டும். சரிங்களா? மற்ற 3 விரல்கள் விரித்து இருக்க வேண்டும், நீட்டி கொண்டு விரித்து இருக்க வேண்டும். பக்கவாட்டில் வந்து சேர்த்துக்கூடாது, விரித்து இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் வந்து 10 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை பத்மாசனம், சுகாசனம் இதை மாதிரி வந்து இல்லை தரையில் வந்து அமர்ந்து அமைதியான இடத்துல இருந்து செய்யும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த யோக முத்திரை செய்து நம்ம நேயர்கள் வந்து இந்த பலன்கள் அனைத்தையும் பெற்று வளமோடு வாழ இறைவனை வேண்டி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.